ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோலேருந்து பசங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பென்சில் பாக்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா வந்திருந்தது, இன்னொன்று வந்து ரொம்பவே டேமேஜாக வந்திருந்தது. இதை நான் வந்து எக்ஸ்சேஞ்சும் போட்டுட்டேன். நார்மலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நானே பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் பீஸாக வந்திருந்தது. பேக்கிங்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. இது வந்து தம்பி பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பென்சில் பாக்ஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 317 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். இப்போ 314 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டில் வந்து இருக்குது. பேக்கிங்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா வந்திருக்கும் அப்படின்னு தான் நானும் வந்து எதிர்பார்த்தேன். வெளியிலலாம் எந்த டேமேஜும் இல்லை. பெரியவனுக்கு ஒன்றும் சின்னவனுக்கு ஒன்றும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 பசங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. சின்னவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான். நம்ம வந்து இதே மாதிரிலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நான் தாம்மா காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிழிஞ்சி வந்திருந்தது. அது அப்படியே உடஞ்சி வந்திருக்குது. நம்மளுக்கு கொஞ்ச நாள் கூட அது வச்சுக்க முடியாது. ஆல்ரெடி இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக விளையாண்டு சீக்கிரமாகவே இந்த பாக்ஸ் வந்து உடச்சிருவாங்க. அதில் ஏற்கனவே அது டேமேஜில் வந்திருந்தது. பென்சில் பேனாவாக இருந்தாலும் நிறையா ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக அவங்களுக்கு வந்து செப்ரேட்டாக வந்து இடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ஸ்ப்ரிங் டைப் தான். அதனால் வந்து பட்டன் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னாலே எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஜம்போ பென்சில் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொல்லிக்கிட்டாங்க பசங்க. இது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு பாக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பாக்ஸ் தான் அது. இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா வந்தது. இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 205 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸோட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனா, அதுக்கப்புறம் ஒரு பென்சில், அதுக்கப்புறம் ஒரு கீ செயின் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு எரேசரும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நீங்கள் எந்த பென்சிலில் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி இருக்குது. ஐஸ்கிரீம் மாதிரி எரேசர் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இது வந்து கரெக்டாக வந்திருந்தது. அதனால் இதை மட்டும் நாங்கள் வந்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கிறேன். தம்பி வந்து அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு தான் சொன்னான். இல்லைப்பா, அது ஏற்கனவே டேமேஜில் வந்திருக்கு, நம்ம வந்து ரிட்டன் போட்டுருவோம் அப்படின்ட்டு நான் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸும் வந்து வெளியிலலாம் நல்லா தான் இருக்குது. உள்ளார பிரித்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்ட்டு நான் பிரித்து பார்த்தேன். ஆனால் வந்து நல்லா இருந்தது. இதில் ஒரு மினி கால்குலேட்டரும் இருக்குது உங்களுக்கு, அதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது. இதுலேயும் நிறைய பேனா, பென்சில் எல்லாமே வச்சுக்கலாம். இந்த ரேட்டுக்கு வந்து சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த கால்குலேட்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த சம் வேணாலும் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்க வேண்டியது தான். இது ரொம்பவே நல்லா இருந்தது. 205 ரூபாய்க்கு இந்த பென்சில் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். இதுலேயும் இந்த ஷார்ப்னர் சீவுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது பாருங்கள். பசங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு கீ செயின் நான் சொன்னேன் இல்லையா, டிப் பென்சில், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பென்சில், அதுக்கப்புறம் ஒரு எரேசர் எல்லாம் சேர்த்து 205 ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். இந்த டேமேஜ் இல்லை அப்படின்னா நான் ரிட்டன் போட்டிருக்க மாட்டேன். ரிட்டன் போட்டேன். வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.